ஸ்ட்ராவில் ஒரு பறவை. வணக்கம் குழந்தைகளே. பறவைகள்னாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு பறவை பொம்மை செய்யலாமா? பறவை பொம்மையா? ஆமாம் குழந்தைகளே, இந்த மாதிரி அசையும் பறவை செய்யணுமா? அதுக்கு 5 காபி கலக்க பயன்படும் ஸ்டிரர்கள், ஜூஸ் குடிக்கும் ஸ்ட்ரா பைப் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்ட்ரா பைப் இப்படி 2 சென்டிமீட்டர் துண்டுகளாக வெட்டிக்கோங்க. இந்த 2 சென்டிமீட்டர் ஸ்ட்ராவை நடுவுல பாதியா வெட்டுங்க. ஆனா முழுசா வெட்டிடாதீங்க. இப்போ அவை இணைப்புகளா மாறும். இதுதான் காபி ஸ்டிரர். இது எப்படி இருக்கு பாருங்க. தட்டையா பிளாஸ்டிக் வடிவத்தில் இருக்கு. இதை காப்பியில் இருக்கிற சர்க்கரையை கலக்க பயன்படுத்திட்டு தூக்கி போட்டுடுவாங்க. இப்போ ஒரு காபி ஸ்டிரரை எடுத்து அதுக்குள்ள 2 ஸ்ட்ரா பைப் ஜாயிண்ட் வர்ற மாதிரி சொருகுங்க. இதே முறையில் மற்ற ஸ்டிரர்களையும் செஞ்சுக்கங்க. அப்புறம் காபி ஸ்டிரரை முன்பக்கமும் கடைசி பக்கமும் இதே மாதிரி 2 ஜாயிண்ட் வர்ற மாதிரி இணைச்சுக்கங்க. இப்போ பறவையின் 2 நீண்ட கால்கள் கிடைச்சாச்சு. இடது பக்கத்துல கொக்கின் வாய் இருக்கு. வாழை இழுத்தா நமக்கு பறவையின் உடலமைப்பு கிடைச்சிடும். பறவை வடிவத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அழகான கண்ணையும் இதோட 2 பக்கத்துலையும் வைக்கலாம். நமக்கு தகுந்த மாதிரி இந்த ஜாயிண்ட்டை நகர்த்தி வச்சுக்கலாம். இதோ அழகான ஒரு ஸ்ட்ரா பறவை ரெடி. இப்போ உங்க கையை வச்சு அசைச்சு பாருங்களேன், எவ்வளவு அழகா பறவை அசையுது. இதை பார்க்கறதுக்கு உண்மையான ஒரு பறவை போலவே இருக்குல்ல குட்டீஸ். ஆனா இதை செய்வதற்கு கீழே தூக்கி எறிய பயன்படும் காபி ஸ்டிரரும் ஸ்ட்ரா பைப் மட்டும்தான் தேவைப்பட்டது. நீங்களும் இதே போல செஞ்சு பாருங்களேன். இத்தகைய பயிற்சியை மேற்கொள்வதன் மூலமாக எளிய பொருட்களை கொண்டும் நம் படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்துக் கொள்ளலாம்.